வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தள்ளிப்பட்டி அருகே அதிமுக வேட்பாளர் கோவிந்தராசனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய கோவிந்தராசன் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 23 நாளும் வந்துவிட்டது போல தெரிகிறது. கரெக்டா? தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சு, அம்மாவின் ஆட்சி மலர்ந்து விட்டது, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிவிட்டார் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிற அளவிற்கு உற்சாகமா இருக்கிறீங்க. நாங்களும் அதே எண்ணத்தோட தான் இருக்கிறோங்க. ஆனா இருந்தாலும் 23/4/2026 அன்று வாக்குச்சாவடியில் போயிட்டு நீங்க வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கட்டளை சின்னத்தில் வாக்களித்தீர்களால் மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெருவாரியான வாக்கு வித்தியாசம் இங்க இருக்கிற தாய்மார்களை பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த கிராமத்தில் 500 பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 500 தாய்மார்களும் ஆண்களும் இங்கே இருக்கிறீங்க. அப்போ ஒட்டுமொத்த ஓட்டு 100% ஓட்டு நீங்க ரெட்டலைக்கே போடுற மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்களா? ஆமாவா? என்னம்மா நிஜமாவா? அது என்னம்மா கட்சியே இல்லையாங்க? ஒண்ணு கிடைக்குதானா? ரொம்ப சந்தோஷம். இருக்கும், அப்படியும் 1-2 இருக்கும், அதுக்கு இல்லைன்னு சொல்ல. ஒட்டுமொத்த வாக்குகளும் ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்க நீங்க திரண்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஓட்டும் கணக்கு. அன்னைக்கு நம்ம வெளியூர்ல இருந்த ஓட்டுகளை கூட கூப்பிட்டு வந்து நம்ம ஆளுங்க ஓட்டுகள்லாம் கண்டிப்பா நீங்க வாக்குச்சாவடியில ஓட்டு போடணும். இந்த நாம கூட்டிட்டுங்கன்னு சொல்லிட்டு கவனம் இருக்கக்கூடாது. எதிரிங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த தாய்மார்களாகட்டும் ஆண்களாகட்டும் நம்ம கூட இருக்கிற சுத்தி இருக்கிற நண்பர்களாகட்டும் வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்கு சேகரிக்க வாக்கு போட்டுட்டு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். வாக்கு போட்ட பின்னாடி நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நீங்க ஒரு வாட்டி நீங்க ஓட்டு போட்டா 5 ஆண்டு காலம் உங்களுக்கு நாங்க சேவை செய்யணும். நீங்க கூப்பிடும் போது நாங்க நிக்கிறோம். உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தா அதை கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். இதுதான் 5 ஆண்டுக்கு நீங்க போடுற ஓட்டுக்கு நாங்க செய்யற தர்மம்னு வச்சுக்கோங்களேன். சில ஆளுங்க ஓட்டு வாங்கி போயிட்டா 5 வருஷம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டு இப்ப இருக்கிற எம்எல்ஏ கூட வச்சுக்கலாம். இந்த எம்எல்ஏ நீங்க 5 வருஷமா பாத்துருக்கீங்களாமா? இல்ல, அது நாம சொல்லக்கூடாது, தாய்மார்கள் தான் சொல்லணும். பாத்திருக்கீங்களா? பாக்கல. பார்த்தா பார்த்தேன்னு சொல்ல ஒன்னும் தப்பு இல்ல. பார்க்கவே இல்லையா? இந்த ஊருக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால உங்க வாக்குகள் எல்லாமே ரெட்டலை சின்னத்துல தான் போடுவீங்க. கரெக்ட் தானே? கரெக்டா சொல்லுங்க. தூக்கி சொல்லுங்க, கை தூக்கி. ரெட்டலை சின்னத்துல தான் கண்டிப்பா போடுவீங்க. அதனால உங்க வாக்குகள் ரெட்டலைக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களாமா?